ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதில் அதிக மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தி யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என்னுடைய ஒரு பாகத்தை ஏற்கனவே ஆலயத்தில் பேசியிருக்கிறேன். இது அந்த யோவான் 6:27ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதி. எனவே முதல் பகுதியை பார்க்க அன்பை கேட்கிறேன். அவருடைய லிங்க் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் பார்த்தால் உங்களுக்கு இது புரியும். தொடர்ந்து யோவான் 6:27 இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. அடுத்த வார்த்தை, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். இரண்டு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். அதாவது இரண்டு விதமான போஜனங்களை ஆண்டவர் பேசுகிறார். ஒன்று அழிந்து போகிற போஜனம், இன்னொன்று நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனம். இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள், ஏன் பெரும்பாலான மக்கள் இப்படிதான் வாழ்கிறார்கள். They are living only for the temporary needs. இன்றைக்கு ஆலயத்துக்கு வருகிற பலரும் தற்கால தேவைக்காகத்தான் ஆலயத்துக்கு வருகிறார்கள். உடல் தேவை, சுகம் தேவை, பொருளாதார தேவை, நிம்மதி தேவை, இதற்காகத்தான் தேவனை தேடி வருகிற மக்கள் ஏராளம். ஆண்டு சொல்லுகிறார், எந்தெந்தைக்கு நிலைநிற்கிறதுமான அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனம். இன்றைக்கு காலை முதல் இரவு நேரம் வரை அதற்காகவே ஓடுகிறோம். ஆண்டவர் பூமியிலே வாழ்ந்த போது ஏராளமான அற்புதங்களை செய்தார். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் வரை, அதாவது அவர் செய்த அற்புதத்தை மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறான தீர்க்கதரிசி என்றார்கள். அன்றும் இன்றும் ஜனங்கள் அன்பானவர்களே தேவைகளுக்காக, இங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது 6:14, அற்புதத்தை கண்டு, சுகத்தை கண்டு, வாழ்வை கண்டு, இதை கண்டுத்தான் இன்றைக்கு ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள். அது தவறல்ல. ஆனால் அதை விட மேலான ஒன்று எந்தென்றைக்கும் நிலை நிற்கிற ஒரு வாழ்க்கை, எந்தெந்தை நிலை நிற்கிற ஒரு மேலான ஒரு நித்திய ஜீவன். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த சுகத்தை பெற்றவர்கள் சுகத்தை பெற்ற பிறகு ஆலயத்துக்கு வருவதில்லை. ஒரு காரியத்திற்காக சபைக்கு வருகிறார்கள். திருமணம், படிப்பு, குழந்தை பாக்கியம் வருகிறார்கள். அது முடிந்த உடனே ஆண்டவருக்கு அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை, தொடர்பே இல்லை, உறவே இல்லை. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், அழிந்து போகிற போஜனம். அது அந்த போஜனம் என்ன என்பதை என் செய்தியில நான் ஒரு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், அநேக ஜனங்கள் இதைத்தான் இன்றைக்கு விரும்புகிறார்கள். இதை கண்டுத்தான் ஜனங்கள் கர்த்தரை இன்றைக்கு தேட விரும்புகிறார்கள். எனவேதான் உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஆண்டவர் சொன்னார், அதாவது நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரன் எழும்ப பண்ணுவார். அவர் அந்த வார்த்தை சொல்கிறது, அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மக்கள் ஏராளம். 2 வார்த்தையை சொல்லுவேன், கண்டார்கள், அதோடு திரும்பி போகிறார்கள். ஆனால் செவி கொடுக்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுக்கிறீங்களா? உங்களுடைய ஆலயத்துல, உங்களுடைய மெய்ப்பருக்கு, உங்கள் போதகருக்கு, உங்கள் பெற்றோருக்கு, உங்கள் கணவருக்கு செவி கொடுக்கிறீங்களா? இன்றைக்கு செவி கொடுக்கிற மக்கள் மிக குறைவு. பிள்ளைகள் கூட பெற்றோர் செவி கொடுப்பதில்லை. அவர் பாவம் கத்தி கத்தி அடங்கிறார். அதே போல அநேக கணவன்மார்கள் கூட பாவம். அந்த அவளே செவி கொடுக்காத மனைவிமார்கள், செவி கொடுக்காத பிள்ளைகள், இன்றைக்கு செவி கொடுக்காத திருச்சபை மக்கள், ஏன் செவி கொடுக்காத உடன் ஊழியர்கள் இருக்கிறார்கள். தேவன் சொன்னார், அன்பாவளே செவி கொடுப்பீர்களாக. அன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றுவது என்னவென்றால், யோவான் 6:15 சொல்லுகிறது, அவர்கள் வந்து அவரை ராஜாவாக்கும்படி, அவர்கள் வந்து ராஜா, ஏனென்றால் அவர் போஷிக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், கூட நிறைய கொடுத்து அனுப்புகிறவர். அவர் ராஜாவாகிட்டா நாம் சதா காலங்களும் திருப்தியாய் வாழலாம். இன்னைக்கு ஜனங்களுக்கு அதுதான், தேவைக்காக மட்டும் தேவன் அல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவைகளுக்காக தேவனை பின்பற்ற வேண்டாம், தேவனுக்காகவே தேவனை பின்பற்றுங்கள். இந்த வசனம் சொல்கிறது, அவரை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார் என்று இயேசு அறிந்து
அவர் மறுபடியும் விலகி, இந்த வார்த்தைகளை புரிய நினைக்கிறேன் அன்பாளே, அவர் ரட்சகராக மீட்பராக அன்பாளே பாவத்தை போக்குகிற பரிகாரியாக அப்படி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு மக்கள் நினைக்கிறாங்கன்னா அவர் ஒரு பொருளாதார நிபுணர், தேவைகளை சந்திப்பார், அவர் ஒரு வைத்தியர், சுகமாக்குவார், நிம்மதி தருவார். இதற்காக ஆண்டவர் அல்ல. அந்த வார்த்தை சொல்லுகிறது அன்பானவர்களே, அவர்களை ராஜாவாக்கும்படி விரும்பினார், அவரோ அவர் விட்டு விலகி போனார். அடுத்த ஒரு வார்த்தை, தனியே மலையின் மேல் ஏறினார். சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அவருடைய உள்ளங்களை அறிந்தவர், அவருடைய நிலைகளை அறிந்தவர், அவருடைய மனப்போக்கை அறிந்தவர், அவருடைய மனநிலையை அறிந்தவர். அவர் மலையின் மேல் ஏறினார். இன்றைக்கு என்னுடைய செய்தியுடைய கருப்பொருள் என்னவென்றால், அன்பானவர்களே, ஆண்டவரை தேவைக்காக மட்டும் தேடாதிருங்கள். ஒரு சுகம், இன்றைக்கு பாருங்களேன், ஒரு ஆபத்து உடனே ஆலயத்துக்கு வருவது. அந்த ஆபத்து முடிந்த உடனே ஆலயத்துக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லை. அது வரைக்கும் போதகர் என்று நினைவே வராது. அன்னைக்குதான் போதகர். ஒரு மரணம், அன்னைக்குதான் போதகர். ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், அன்னைக்குதான் போதகர். அது வரைக்கும் போதகரை குறித்த எண்ணமே இல்லை, சிந்தையே இல்லை. நான் சொல்லுகிற வார்த்தை, என் அன்பு தேவ பிள்ளைகளை கவனிங்க. நீங்கள் எதற்காக ஆண்டவரை பின்பற்றுவீர்கள்? What is the reason to follow the Lord? தேவைக்காகவா, நித்தியத்திற்காகவா, சுகத்திற்காகவா, ஆத்மாவுக்காகவா? அன்பார்களே, உங்களுடைய நிம்மதிக்காகவா, நித்தியத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்காகவா? அது நிரந்தரமானது. அந்த வார்த்தை சொல்கிறது நித்தியம் வரைக்கும் நிலை நிற்கிற. இன்றைக்கு திரும்ப திரும்ப அது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும், உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நித்தியம் வரை நிலை நிற்கிற அடுத்த வார்த்தை அதே யோவான் சுவிசேஷம் 2:25 அவர் சொல்லுகிறார், மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்தபடியினால். என்பது பிள்ளைகளே, he knows your mind, he knows your heart, he knows your thinking. திரும்ப சொல்கிறேன், மனுஷருக்குள் இருப்பதை. ஒரு பக்தர் இப்படி சொன்னார், உன் செயல்பாடு முக்கியம் அல்ல, உன் நோக்கம் முக்கியம். இந்த நிறைய காரியம் செய்கிறோம். நிறைய பேருக்கு ஆசை, பெரிய ஆலை கட்ட வேண்டும், நிறைய மியூசிக் நடத்தணும், ஆல்பம் போடணும். செயல் நல்லது, ஆனால் செயலை விட உங்கள் நோக்கம் நல்லது. பேசுகிறேன் நான், ஏன் தொலைக்காட்சியில் பேசுகிறேன்? இதற்காக இந்த ஊடகங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு அல்ல. செயல் முக்கியம் அல்ல, உங்கள் நோக்கம் முக்கியம். நோக்கம் என்னவென்றால், எப்படியாயிலும் ஜனங்கள் கர்த்தரை அறிய வேண்டும், எப்படியாயிலும் தேவனோடு கிட்டி சேர வேண்டும், தேவனோடு நெருக்கமான உறவு இருக்க வேண்டும். இந்த நோக்கத்திற்காகத்தான் அன்பார்களே இந்த நாளிலே நான் உங்களோடு பேசுகிறேன். எனவே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவர் யோவான் 6:26 அவர் சொன்னார், அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே என்னை தேடுகிறீர்கள். உண்மை அல்லவா? அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே ஒரு வேலை கிடைத்தது, ஒரு வாழ்க்கை கிடைத்தது, ஒரு உயர்வு கிடைத்தது, ஒரு குழந்தை கிடைத்தது, ஒரு மருமகன் கிடைத்தார். இதுதான் அன்னைக்கு இல்லை என்பவர்களே. திருமண வார்த்தை சொல்லுகிறேன், அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய கருத்து என்னவென்றால், he knows the mind of the people, he knows the heart of the people. திருச்சபைக்கு போகிற என் அன்பு தேவ பிள்ளையே, எந்த நோக்கத்திற்காக திருச்சபைக்கு போகிறாய்? ஆசீர்வாதங்களுக்கு, அது நல்லதுதான். ஆனால் அவரை ஆராதிக்க, நன்மை செய்தாரே, அடையாளம் இல்லாத எனக்கு ஒரு அடையாளம் தந்தார், முகவரி இல்லாத எனக்கு ஒரு முகவரி தந்தார். ஒவ்வொரு நாள் விபத்துக்கள், நாள்தோறும் எங்கள் குடும்பத்துல இந்த வாரத்துல 2 விபத்துக்கள் நடந்தது. நன்றாய் இருந்தவர்கள் தான். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, அதற்காக மட்டுமல்ல. வேதம் சொல்கிறது, திருப்திக்காக தேவனை தேட வேண்டாம், நித்தியத்திற்காக தேவனை தேடுவோம். திருப்தி முடிஞ்ச உடனே அவங்க போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அதான் 6:27 நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பியுங்கள். இந்த வயிற்று நிரப்புவதற்கு எவ்வளவு பாடு, காலை முதல் இரவு நேரம் வரை. இங்கெல்லாம் மனுஷன் ஏறுறான், உயரத்துக்கு ஏறுறான், என்னவோ தாண்டான். எல்லாம் ஒரு வயிற்று அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக என்னவெல்லாம் பாடுபடுகிறார். ஆனால் தேவன் சொல்கிறார், அந்த
அதற்காக கிரியை நடப்பீங்கள். எதற்காக தெரியுமா? நித்தியத்திற்காக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, திருச்சபைக்கு போகிற என் அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்க சபையில ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. தாய்மாரா இருக்கலாம், ஜெபியுங்கள். வாலிப பிள்ளைகள் ஊழியத்திற்கு உதவுங்கள். சிறு பிள்ளைகள் அன்பானவர்களே, இப்பொழுது அவர்களை பக்குவப்படுத்துங்கள். ஆலயத்திலே பணிவிடை செய்ய, ஆலயத்துல அதாவது சம் ஆர் மல்டி டேலண்டட். அநேகருக்கு நல்ல கிருபைகள் இருக்கிறது, நல்ல தாழ்ந்து இருக்கிறது. ஆனா அதை உலகத்துக்கு பயன்படுத்துறாங்க. நீங்க நல்ல ஒரு கார்பெண்டரா இருக்கலாம், ஒர்க் இட் ஃபார் காட். நீங்க நல்ல ஒரு பில்டரா இருக்கலாம், ஒர்க் இட் ஃபார் காட். ஏதோ ஒரு பிளம்பரா இருக்கலாம், ஒரு எலக்ட்ரீஷியனா இருக்கலாம். கொடுமை என்னவென்றால் அன்பானவர்களே, சபையிலேயே அதிக பணம் வாங்குகிறவர்கள் தான் சபைக்கு வருகிறார்கள். ஆனா ஊழியக்கார இடத்துல அதிக பணம் வாங்குகிறார்கள். மனசாட்சியே இல்லை. இது உண்மை, சத்தியம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அழிந்து போகிற ஒன்றுக்காக அல்ல, அழியாத நிலையிருக்கிற அந்த ஒன்றுக்கு அக்கறை நடப்பீங்க. எவ்வளவு காலம் ஓடுவீங்க? மிஞ்சி போதா 7 வருஷம் ஓடுவீங்க. கடைசியில் ஒண்ணு எல்லாம் போயிடும். அந்த நேரத்துல தேவனை தேடுவது அபத்தமானது, அது மூலத்தனமானது. எனவேதான் வேதம் சொல்கிறது, சகாயம் கிடைக்கும் காலத்தில், தேவன் தந்த கிருபையின் நாட்களில இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அணுக்கரக நாள். இது அணுக்கரகத்தின் நாட்கள். கவனிகள், அவரை மறந்தாலும், அவர் தூரமாய் போனாலும், ஒரு நாள் நம்மை போஷிக்கிறார், ஆதாரம் கொடுக்கிறார், ஆதரிக்கிறார், அன்பு கூறுகிறார். ஒரு நாளும் அவருடைய அன்பினால் நம்மை கட்டி வைத்திருக்கிறார். இந்த உலகம் நம்மை இழுக்க விரும்புகிறது. ஆனால் தேவனா ஓசியா 11 எழுதப்பட்டிருக்கிறது, அன்பின் கயிறுகளாலே நம்மை அணைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கு காலையோடும் கற்றுக் கொடுக்கிறார். ஓசியா 11 அவனை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆங்கிலத்துல இட் டீச் எவ்ரி டே. இன்னைக்கு ஒரு தொழில் பண்றீங்கன்னா அந்த தொழிலை கற்றுக் கொடுத்தவரே ஆண்டவர் தான். many areas. நீ எந்த துறையிலும் இருக்கலாம், அந்த துறையில் நீங்கள் பெரிய சிறந்தவளா இருக்கலாம், நிபுணரா இருக்கலாம். ஒன்று கணித்துக் கொள்ள வேண்டும், அந்த அந்த திறமைக்கு சொந்தக்காரர் ஆண்டவர். அவர் தான் சொல்கிறார், நான் அவனை கைப்பிடித்து பழக்க பண்ணினேன், நடக்க பழக பண்ணினேன். அதாவது இட் டீச் எவ்ரிதிங். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை உயர்ந்த நிலையில் இருக்கலாம், தெரிந்த அநேகர் இஸ்ரோவில பணியாற்றுகிறார்கள். அவர்கள் அங்கே கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். கர்த்தரை ஆராதிக்கிறது, கர்த்தரை செய்திக்கு. அதில் ஒருவர் அடிக்கடி என்னோட தொடர்பு கொண்டு பேசுவார் செய்தியை பற்றி. அப்படியானால் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, ஐயா ஒன்னே இல்லையா, எல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள். அவர் கற்றுக் கொடுத்தனால்தான் இந்த துறையில் நான் இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் நீங்க ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த துறையில உங்களை பழக்க பண்ணினவர் கர்த்தர். எந்த துறையா இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு நீங்க ஒரு செலிபிரிட்டியா இருக்கலாம், பலருக்கு அறிமுகமானவரா இருக்கலாம். அந்த அறிமுகம் கூட அவரால் உண்டானது. எனவே அந்த வார்த்தை சொல்கிறது, கவனிங்கள், அதாவது நிலை நிற்கிற ஒன்றுக்காக கிரியை நடப்பீங்கள். ஒரு சின்ன கேள்வி, நீங்க செய்ய ஒரு நிலை நிற்குமா? நீங்க சாப்பிடுவீங்களே, சம்பாதிக்கிறீங்களே, நிறைய பண்றீங்க, எவ்வளவு நாள்? வீடு வரை, வீதி வரை, காடு வரை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இட் வில் கண்டினியூ. ஆனால் அந்த காட்டுக்கு பிறகு சுடுகாடுதான். அந்த கலருக்கு பிறகு ஓடு எது வரும்? வேதம் சொல்வது, அவருடைய கிரியைகள் அவரோடு கூட போகும். ஆங்கில வேதத்துல அவருடைய கிரியைகள் அவர்களுக்கு முந்திக் கொள்ளும். நீங்க போய் சேர்றதுக்கு முன்னாலே உங்களுக்கு கிரிகள் இருக்கும். எப்படி சில மேல்நாடுகளை இந்த ஆதாயமானம் பண்ணும்போது நாம் போய் சேர்வதற்கு முன்பதாக நம்முடைய பேக்கேஜ் அங்க நிக்குது, வெளிநாடுகள் எல்லாம். அதுபோல நீங்கள் போய் சேர்வதற்கு முன்பு நித்தியத்துல உடைய கிரிகள் அங்கே நிற்கும். அது பேசும். உடைய உழைப்பு, உடைய தியாகம், உடைய அர்ப்பணம், இதெல்லாம் அந்த கிரிகள் சொல்லும். என் அன்பு பிள்ளைகளே, அதுல அந்த வார்த்தை போட்டிருக்கிறது, தேவன் அதை உங்களுக்கு கொடுப்பார். அது மட்டுமல்ல, தேவன் அதை முத்தரிக்கிறார். God sealed. அதிகாரம் என்று அங்கீகரிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, என்னுடைய இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், the food which is perish. இந்த பூமியில அழிந்து போகிற போஜனங்கள் எது? அதைத்தான் சொல்ல. நீங்க சாப்பாட்டை நினைக்கிறீங்க, இல்ல அன்பானவர்களே, அழிந்து போகிற போஜனங்கள். யோவான் 4:13 இந்த சமாரிய ஸ்திரியை பார்த்தாண்டு சொன்னார்,
இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். அப்படின்னா அதாவது இந்த அழிந்து போகிறது எல்லாமே, இந்த எல்லாமே அழிந்து போகிற போதனங்கள். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நாம் ஆதாரத்தை எவ்வளவு பதப்படுத்துகிறோம், எவ்வளவு பாதுகாப்பு வைக்கிறோம், அதை சூடு பண்ணி சாப்பிடுறோம், எப்படி பண்ணினாலும் இதெல்லாம் அழிந்து அனுப்புகிறது. ஆங்கிலம் சொல்லுவாங்க we preserve it. எவ்வளவு பயன்படுத்துகிறோம், எவ்வளவு பாதுகாக்கிறோம், ஆனாலும் அது அழிந்து போகிற ஒன்று என்பது நமக்கு புரியல. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு போதனத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஒரு சின்ன கேள்வி, உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் டெம்பரரி, இதெல்லாம் பெர்மனன்ட். அந்தாவிலே அந்த தற்காலிக ஒன்றுக்காகத்தான் காலை முதல் இரவு நேரம் வரை ஓடி ஓடி பாருங்கள். அதுல தவறு என்று சொல்லவில்லை. எல்லாரும் கேட்பாங்க, கடவுள் காட்டுவாரு ஊட்டுவாரு கேட்பாங்க. இல்லைங்க, அவர் உன்னை போஷிப்பார், வனாந்திரத்தில் உன்னை போஷிப்பார், அவாந்திர வழியில் உன்னை போஷிப்பார், ஒன்றுமில்லாதிருந்தால் உன்னை போஷிப்பார். ஆனா ஒன்று, நீங்கள் அவருக்கு அக்கறை நடப்பிக்க வேண்டும். அவருக்கு அக்கறை நடப்பிக்கும் போது உங்கள் தேவைகளை அவர் தேடி வந்து தருவார். எனவே அழிந்து போகிற அந்த போதனத்துக்காக நீங்கள் அலைந்து திரிய வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், 1 பிரசங்கி 1:17 ஞானத்தை அறிவதற்கும் பைத்தியத்தையும் மதியினத்தை அறிவதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன். திரும்ப சொல்லுகிறேன், என் மனதை நான் பிரயோகம் பண்ணினேன். சம்பாதிப்பதற்கு எப்படியாக சம்பாதிக்கிறோம், அதற்கு உதாரணம் சொல்றோம். பொருளில்லார்க்கு உலகம் இல்லை, அவசியம்தான். ஆனால் அதற்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, அருள். ஆனா அந்த அருளை யாரும் தேடுவதே இல்லை. தேவ பயம், தேவ கிருபை, தேவனுடைய அந்த ஆளுகை, தேவனுடைய அந்த இரக்கம், அவருடைய மனத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிற வாழ்க்கை. அன்பார்களே, அந்த வசனம் சொல்லுகிறது, நான் என் மனதை ஞானத்தையும் எல்லாவற்றையும் நான் பயன்படுத்தினேன், ஆனால் அது மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. இதை சொல்லுகிற ஞானி, வாழ்க்கை அனுபவித்தவர், ஒரு மிகப்பெரிய அரசன். அவர் சொல்றாரு, நான் ஒன்றை, என் கண் கண்ட ஒன்றை நான் தள்ளிவிடவில்லை, எல்லாம் அவர் பார்த்தார். ஆனா கடைசியில் சொல்லுகிற வார்த்தை, அன்பார்களே, அந்த பிரசங்கி 1 ஆரம்பத்திலே சொல்லுகிறார், என் மனதுக்கு இது சஞ்சலமா இருந்தது. நான் வாசம் படிக்கிறேன், என் மனதை நான் பிரயோகப்படுத்தினேன், உழைப்பு, நேரம், சத்து எல்லாவற்றையும் பயன்படுத்தினேன். எப்பொழுது கவனமாய் கேட்க அன்பாய் கேட்கிறேன். உங்களுக்கு விருப்பமில்லா செய்தியா இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இது என் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. சஞ்சலம் மட்டுமல்ல, அதே பிரசங்கி 2:1 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நான், அதாவது இந்த உலகம் சொல்லுகிறது 2:1, வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தால் சோதித்து பார்ப்பேன், அதை அனுபவி என்றேன், ஆனால் அதுவும் மாயா இருக்கிறது. The things which are perish. Number 1, நம்முடைய போஜனங்கள். Number 2, நம்முடைய உழைப்பு, நம்முடைய, இப்படி சொல்றது புரியும், நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, உலக ஞானம், உலக அறிவு, அதாவது இந்த சொல்லுமே என்னுடைய கையின் பிரயாசங்கள், இதெல்லாம் ஒரு நாளில வேனிஷ், சஞ்சலமாய் மாறும். அடுத்த ஒன்று, 2 பிரசங்கி 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தோஷம், இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் நிலையானதல்ல. அந்த வார்த்தையை படிக்கிறேன், என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தால் நான் சோதித்து பார்ப்பேன். அப்படியா சொல்லுது. இந்த யூடியூபும் இந்த பேஸ்புக்கும் எந்த தவறான உறவுகளும், கவனிங்க, தவறான தொடர்புகளும் இப்படியா சொல்லுது, உன்னை சந்தோஷத்தால் நிரப்புவேன், இன்பத்தை அனுபவி. அடுத்த வார்த்தை, ஆனால் இது மாயை என்பது மனிதனுக்கு புரியவில்லை. திருச்சபைக்கு போகிற 100க்கு பல, அதாவது அதிகமான பேர் இன்னும் சீர்களுக்கு அடிமையா இருக்கிறார்கள். ஒரு சின்ன கேள்வி, திருச்சபைக்கு போகிற தேவ பிள்ளையே, எப்படி சீர்களுக்கு அடிமையா? யோசித்து பாருங்க. அதாவது அது உங்களை அடிமையாக்கிடும். கரெக்டா அந்த நேரத்துல உட்காரணும். அடுத்த நடந்துச்சு, அவன் இருக்கிறானா போயிட்டானா, திருமணமாச்சா இல்லையா, அந்த சண்டை என்ன ஆச்சு, இது தேவையற்ற ஒரு காரியங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, இது மாயை. அது மட்டுமல்ல, பிரசங்கி 2:2 சொல்லுகிறது, 2 அன்பானுடைய ரொம்ப அழகா போட்டது, நகைப்பை குறித்து இது பைத்தியம், சந்தோஷத்தை குறித்து என்ன செய்யும்,
நான் சொல்லுகிற வார்த்தை ஜனங்களுக்கு அந்த டெம்பரரி ஜாய். அது வேணும் சொல்லுவது, அது என்ன செய்யும்? ஒண்ணுமே செய்யாது. இன்னைக்கு மகிழ்ச்சிக்காக என்னென்னவோ பண்றான். நீங்க போங்க, ஒரு வேளையை நீங்க நினைக்கலாம், நீங்க இது என்ன அப்ப துறவியா இருக்கணுமா? இல்லை. அன்பானவர்களே, ஆண்டவருக்கு முதலிடம் தாங்க, அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் தாங்க, அவருடைய சித்தத்துக்கு முதலிடம் தாங்க, அவருடைய சபைக்கு முதலிடம் தாங்க. திரும்ப சொல்லுகிறேன், நகை அதாவது சந்தோஷமா இருக்கலாம், ஆனால் உலக சந்தோஷம் ஒண்ணுமே தர. உலக சந்தோஷம் மனித ஞானத்தினாலே, மனித அறிவிக்கை செய்தால் சந்தோஷம் கிடைக்கும். அதிலே போட்டுருது பாருங்க, இழுக்க இழுக்க இன்பம் எழுதிய வரை அதெல்லாம் பாக்குறான். அதுக்கு பின்னால் என்னன்னு போட்டுருது, புகைப்பிடித்த உடலுக்கு கெடுதி. ஆனா ஜனங்களுக்கு புரிவதில்லை. திரும்ப சொல்லுகிறேன், the food of human wisdom, அதாவது மனித ஞானமே இன்னைக்கு சில பேருக்கு ஆதாரம் வைக்கிறாங்க. இல்ல, சில பேர்கிட்ட பேசினா காது ரத்தம் வர மாதிரி பேசுவாங்க. என்ன ஞானம் அப்படியே கொட்டும். அது பைத்தியம் என்பதை அவரே சொல்ல பாருங்க, பிரசங்கி 2:2 அது பைத்தியம். கவனிக்கணும். ரொம்ப பேசுவாங்க. they think they are very brilliant. ரொம்ப ஞானமா பேசுற மாதிரி, ரொம்ப அறிவாளியா பேசுற மாதிரி. அன்பானவர்களே, that is a human wisdom, is a perish. உலக ஞானம் அழிந்து போகிற ஒரு போஜனம். இரண்டாவது அன்பானவர்களே, உலக ஞானம் அதாவது முட்டாள்தனமானது, அதாவது மடமையானது. அடுத்து சொல்லுகிற the food of the pleasure. ஒன்று the food of human wisdom, இரண்டாவது the food of folly. அந்த தமிழாக்கத்தை சொல்லுகிறேன், முட்டாள்தனமானது, அறியாமையும் மடமையும் நினைக்கிறாங்க. அதுதான் என்னுடைய கிரெடிட். முட்டாள்தனமான வாழ்க்கை. பட் they think they are very brilliant. இல்லைங்க. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், the food of the pleasure. இந்த உலக இன்பங்கள் தான் சிலருக்கு போஜனம், காலை முதல் மாலை வரை. பாருங்களேன், இந்த தொலைக்காட்சி காலை நேரத்திலிருந்து ஒரு 12-11 வரைக்கும் இந்த நாடகங்கள், இதை பார்க்காத மனிதே இல்லை. 24 மணி நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த தேவ பிள்ளைகளே, மகிழ்ச்சியும் களிப்பும் சிற்றின்பங்களும் அழிந்து போகிறது. அழிந்து போகிற போஜனங்களில மூன்றாவது போஜனம் மகிழ்ச்சியா, உலக மகிழ்ச்சி அழிந்து போகும், உலக களிப்பு அழிந்து போகும், உலக சிற்றின்பம் அழிந்து போகும், உலகத்தின் ஞானம் அழிந்து போகும். உலகத்தினுடைய அன்பானவர்களே, அதாவது உங்களை திருப்திப்படுத்தும் சொல்றீங்களே, அது அழிந்து போகும். என்னுடைய அடுத்த குறிப்பு, do not labor for such food. அப்படிப்பட்ட போஜனத்துக்காக காலை முதல் இரவு நேரம் வரை நான் சொன்னேனே, உலக பிரகார மகிழ்ச்சி, உலக பிரகாரமான களிப்பு, உலக பிரகாரமான சிற்றின்பங்கள், உலக பிரகாரமான அன்புடைய மடமைத்தனம். இதற்காகவே don't spend too much time in your life. இந்த வாழ்க்கையை இதற்காகவே காரணம் செலவு பண்ணாதீங்க. சில பேரை பார்க்கிறேன், அதாவது 24 மணி நேரமும் அதாவது அலங்காரம், காலை முதல் இரவு நேரம் வரை, ஆண்களும் பெண்களும். அது தேவையற்ற ஒன்று. அடுத்து சொல்றேன், do not labor for such food. அப்படிப்பட்ட ஒன்றுக்காக உழைக்காதீங்க. வேதம் சொல்கிறது, அன்பானவர்களே, நீங்க வேலை செய்யக்கூடாது அர்த்தம் இல்லை, வேலை செய்யுங்க. ஆனால் நீங்க செய்யற வேலையில அவனுடைய ரிசல்ட் என்னன்னு பாருங்க. வேதனை சொல்கிறது 1 தீமோத்தேயு 5:8 ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால், அந்த விசாரிப்பது என்பது அன்பானவர்களே ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எஃபர்ட் டு சப்ளை. அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அது. He must have the efforts to supply the needs of the family. அதே வேளையில அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, அதோடு கூட இன்னொன்று இருக்கிறது, தேவனுக்கு அந்த இடத்துல முதலிடம் இருக்கிறதா? சொல்ல விரும்புகிற கருத்து என்னவென்றால், கவனிங்க, உழைக்கணும், உழைங்க, சம்பாதிங்க, ஆனா தேவனுக்கு முதலிடம் தாங்க. உழைப்பா தேவனா? தேவன் தான். அன்பார்களே, தேவன் இல்லாத உழைப்பு ஒன்றுமே இல்லை. அந்த உழைப்பில் அவர் இல்லாவிட்டால் அர்த்தமே இல்லை. ஆகால சொல்லுகிறார், திரளாய் விதைக்கிறீங்க, கொஞ்சமா இருக்கிறீங்க. அது எவ்வளவு கடினம் இல்லையா? உழைப்புல நேரம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, அவருடைய சரீரம் இருக்கிறது, எல்லாமே இருக்குது, வெயிலும் மழையும் குளிரும். ஆனால் திரளாய் விதைக்கிறீங்க, திரளாய். அடுத்து
எடுத்து ஒன்று போட்டு கொஞ்சமாய், அப்படியானால் ஒரு முயற்சியெல்லாம் வீணாய் போனதே. காரணம் என்னவென்றால் தேவன் மையமாய் இல்லை என்றால் அழிந்து போகிற போஜனத்துக்காக உழைங்க, ஆனால் அதுல தேவன் மையமா இருக்கட்டும். அடுத்தபடி சொல்ல போறேன், do not labor for such food. 2 தெசலோனியர் 3:10 இந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் வேலை செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும். அதே வசனம் திருமறை சொல்கிறது, அவன் சாப்பிடக்கூடாது என்றும் நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நான் சொல்ல வந்த வசனம், நீங்க உழைங்க, ஆனால் அந்த உழைப்பில ஆண்டவர் மையப்படணும், அந்த உழைப்பில கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும். எனவே நான் தொடர்ந்து சொல்ல விரும்புகிற அடுத்த வார்த்தை, அன்பான கர்த்தர் பிள்ளைங்க, ஆகாரம் சாப்பிடக்கூட சொல்லல, நோ, சாப்பிடுங்க, உழையுங்க, சம்பாதியுங்க. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக வேதம் சொல்கிற அந்த வசனம், முதலாவது அதுக்கு அப்பீலே இல்லை, முதலாவது. இப்படி இரண்டாவது இருக்கு இல்லையா, தேவராட்சியம். சம்பாதியுங்கள், உழையுங்கள், விதமா சாப்பிடுங்க, உடுத்துங்க. அல்லது ப்ரையாரிட்டிஸ் முதலாவது தேவனும் தேவ ராஜ்யமும். எனவேதான் ஆண்டவர் அந்த லூக்கா 10 சொன்ன ஒரு வார்த்தை, நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு மார்த்தாளே மார்த்தாளே. உழைப்பு இருந்தது, ஆனால் கூடவே கவலையும் இருந்தது. உழைப்பு இருந்தது, கூடவே தேவனுடைய கடிந்து கொள்ளுதல் இருந்தது. பார்த்தீங்களா, உழைப்பு இருந்தது, ஆனா தேவனுடைய கடிந்து கொள்ளுதல். மார்த்தாளே மார்த்தாளே, நிறைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அப்படி கவலை வேற இருக்குது, கலக்கம் வேற இருக்குது. பிகாஸ் ஆஃப் த லேபர். அந்த உழைப்பு அன்பார்களே தேவனுக்கு பயன்பட்டார். துணிய ஊழியர்களை பார்க்கிறோமே, காடுகளிலே, மேடுகளிலே, மலைகளிலே, பள்ளத்தாக்கிலே, குழிவிலே, எத்தனையோ தேவ மனிதர்கள் இன்றைக்கு பணி செய்கிறார்கள். நம்ம கண்களுக்கு புலப்படுவதில்லை. நம்ம கண்களுக்கு புலப்படுறவங்களா இன்னைக்கு மிக பிரபலங்கள் தான். இந்த ஊடகத்துல பேசுறவங்க நமக்கு தெரியுறாங்க. எவ்வளவு பேர் ஊடகத்துல வராம பிரம்மாண்டமான ஊழியம் செய்கிறார்கள். காடுகளிலும் மேடுகளிலும் வட இந்தியாவிலும் போக்குவரத்து இல்லை, வாகனங்கள் இல்லை, வசதிகள் இல்லை, அடிப்படை ஆதாரமே இல்லை. அங்க தண்ணீர் செந்நிறமா இருக்கு, தண்ணீர் எல்லாம் அந்த தண்ணீர் செந்நிறமா தான் வருது. அப்படி நல்ல எங்க பார்த்தாலும் அங்க நல்ல ஆரோக்கியம் இல்லை, மருத்துவ வசதிகள் இல்லை, கழிப்பிடங்கள் இல்லை. ஆனாலும் அங்கே மனரம்யமாக ஊழியம் பண்ணுகிற அனைத்து தேவ மனிதர்கள், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டு சொல்கிற வார்த்தை, இந்த மார்த்தாளுடைய சம்பவம் இஸ் a lesson for the need. அதாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், do not labor for such food. காலை முதல் இரவு நேரம் வரை என் அன்பான சகோதரிகளே, என் அன்பான இல்லத்தரசிகளே, உழையுங்கள். திரும்ப சொல், சாப்பாடு தானா வராது, படுக்கை தானா விரிக்கப்படாது, வீடு தானா பெருக்கப்படாது. இவர்கள் முக்கியம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அழியாத ஒன்றுக்காக பிரயாசப்படுங்க. ஆண்டவருக்கு முதலிடம் தாங்க, ஆலயத்துக்கு முதலிடம் தாங்க, ஜபத்துக்கு முதலிடம் தாங்க. அப்படி செய்யும் போது இந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் எங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330.
எங்கள் மின் அஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.